ஒரு சிம்பிளாக டேஸ்டியான ஒரு பிரியாணி பண்ணலாமா? ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். பட்டை, லவங்கம், ஏலக்காய், தேவையான அளவு நெய், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 3 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா வதக்கினீங்கன்னா செம்ம வாசனையாக இருக்கும். அப்படியே வீடே கம்ம கம்ம கம்மன்னு வாசனையாக இருக்கும். பிரியாணி வாசனை வந்துடும். அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் எனக்கு 1 ஸ்பூன் போதும்னு சொல்லிட்டு நான் போட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். 2 தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா. நான் கரம் மசாலா கடை மசாலா தான் வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டு மசாலா இருந்தாலும் ட்ரை பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிப்பான தயிர் போட்டுக்கோங்க. சால்ட்டு, சிக்கன் நல்லாவே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதுவுமே இதில் போட்டாச்சு. போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. அப்போ தான் காரம் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நம்ம கலரி விடணும். அதுக்கப்புறம் நான் 1/2 கிலோ அரிசிக்கு தான் நான் போட்டிருக்கேன். அது தண்ணி தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது செம்ம வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசி நல்லாவே கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சு, நம்ம போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரத்தில் தம் போட்டு வச்சிட்டோன்னா நல்ல டேஸ்டியான சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நைட் எங்கள் வீட்டில் நம்ம இதுதான் பண்ணோம். வீட்டில் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு சைடிஷ் 65 தான் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.